அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் மறை கூறும் இறை தூதர்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நபிமார்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். இறுதியாக ஈசா நபி அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான பகுதிகளையும் அவர்களை பற்றி முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளையும் விரிவான முறையிலே நாம் அறிந்தோம். கடைசியாக ஈசா நபி அவர்கள் இறுதி காலத்திலே வருவார்கள், அவர்கள் வரும்பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பதில் ஒரு பகுதியையும் கடந்த தொடரிலே நாம் பார்த்தோம். ஈசா நபியை பற்றி இறுதி காலத்தில் வருவதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னால் அவர்கள் தஜ்ஜால் உடைய அந்த ஆதிக்கம் தலைவிரித்து ஆடும் பொழுதுதான் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிற காரணத்தால் முதல்ல தஜ்ஜாலை பற்றி, என்னமா அது இதில் விழுந்துட்டு போற இந்த லைட்டில் ஈ என்ன விழுந்துருக்கு பூச்சி அதை காலியம். தஜ்ஜாலுடைய ஆதிக்கம் தலைவிரித்து ஆடக்கூடிய நேரத்தில் ஈசா நபி அவர்கள் இந்த பூமிக்கு விஜயம் செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தால் தஜ்ஜாலை பற்றி ஒரு அளவுக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈசா நபியோடு தொடர்புடைய சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு தொழுகையிலையும் 4 காரியங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அதை நாம கூட இன்னைக்கு அத்தஹியாத்தில் ஓதும் பொழுது அந்த துவாவை ஓதி கொண்டிருக்கிறோம். அந்த 4 என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழும் போதும் மரணிக்கும் பொழுதும் ஏற்படுகின்ற சோதனைகளை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம், பாவம் செய்வதை விட்டும் கடன் வாங்குவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே இந்த பாதுகாப்பை தேடி இருக்கிறாங்க. அதுல தஜ்ஜால் ஒண்ணு. தஜ்ஜால்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதை தினசரி தம்முடைய தொழுகையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். பெரிய ஆபத்தான தஜ்ஜால் என்பவன் வரக்கூடிய காலத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவனை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரியில 833வது ஹதீஸ்லையும் இன்னும் ஏராளமான இடங்கள்ல சஹீஹுல் புகாரியில வேற பல நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. தஜ்ஜாலை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இந்த தஜ்ஜால் நம்ம இருக்கிற காலத்துல வந்து விட்டால் என்ன செய்வது என்பதற்கு ஒரு வழியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அபூ தர்தா அறிவிக்கிறாங்க, மன் ஹஃபில் 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஹ்வி முஸ்லிம மின தஜ்ஜால், சூரத்துல் கஹ்புடைய கஹ்பு என்ற 18வது அத்தியாயம் இருக்குதுல, அதுல முதல் 10 வசனங்களை யார் மனப்பாடம் செய்து கொள்கிறாரோ அவர் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து காக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 1342வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதனால சூரத்துல் கஹ்ஃப் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் என்று தொடரக்கூடிய அந்த 10 வசனங்களை நம்ம மனப்பாடம் வைத்துக் கொண்டால் அந்த தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் நாம இருந்தா யார் இந்த வசனத்தை அந்த நேரத்தில் அவனுடைய சோதனையில் நம்ம விழுந்துடுவோமோ என்று பயப்படுகிற நேரத்தில் அவங்க இந்த வசனங்களை ஓதிக்கொண்டார்களே ஆனால் உடனே அந்த தஜ்ஜாலுடைய சோதனைகளை வீழாமல் ஏகத்துவத்தில் நம்ம உறுதியா இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நம்மளும் அநேகமா கடைசி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். உலகம் அழியக்கூடிய காலம் நிறைய அறிகுறிகள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற காரணத்தினால்
ஒவ்வொருவரும் இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை சிரமம் பாராமல் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி ஹஜ்ஜிலே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள், அதுக்கு கடைசி ஹஜ்ஜின் பேர். அந்த இறுதி ஹஜ்ஜிலே மக்களுக்கு விடை பெறக்கூடிய, மக்களிடமிருந்து விடை பெறக்கூடிய அந்த ஹஜ்ஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கிறாங்க. அதாவது இத்தனை செய்திகள் அறிவுரைகளை சொல்லும் பொழுது இதோட என்னுடைய பணியை நான் முடிக்கிறேன், இப்ப நான் உங்களுக்கு மறுபடியும் எச்சரிக்கிறேன், தஜ்ஜால்னு ஒருத்தன் வர இருக்கிறான், அவனை பற்றி மாபாசல்லாஹு மின் நபியின் இல்லா அன்ஸர உம்மத்தஹு, எந்த ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினாலும் அவர் தன்னுடைய சமுதாயத்தை தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடைசி ஹஜ்ஜில சொல்றாங்க, எந்த நபி அல்லாஹ் அனுப்பினாலும் அவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லிட்டு போயிடுவார், தஜ்ஜால்னு ஒருத்தன் உங்க காலத்துல வந்தாலும் வந்துருவான், நீங்க வந்தா ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க, அவன்கிட்ட ஏமாந்துடாதீங்க என்று எச்சரிக்கை பண்ணி இருக்கிறார்கள். அன்தரஹு நூஹன், நூஹ் நபி இவ்வாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஒன் நபியூன மின் பாதிஹி, அவருக்கு பின்வந்த நபிமார்கள் எல்லாம் இவ்வாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். வ இன்னஹு யஹ்ருஜு ஃபீக்கும், அவன் உங்களிலே நிச்சயமாக வெளிப்பட்டு வருவான், வரவிருக்கிறான். ஃபமா கஃபி அலைக்கும் மின் ஷானிஹி, அவனுடைய செய்தி உங்களுக்கு தெரியாதது அல்ல. பலமுறை சொல்லி இருக்கிறேங்கிறக்கா சொல்றாங்க. அவனை பற்றின செய்தி நான் இப்பதான் முதல்ல சொல்லல, ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறதுனால அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அன்ன ரப்பக்கும் லைஸ அலாமா யக்ஃபா அலைக்கும், இன்ன ரப்பக்கும் லைஸ பி ஆவர வ இன்னஹு ஆவர ஐனுல் இம்னா. அதாவது தஜ்ஜால் என்ன சொல்லுவான்னு கேட்டா, நான் தான் கடவுள்னு சொல்லிடுவான். தஜ்ஜாலுடைய ஆர்குமெண்ட் வாதம் என்னன்னு கேட்டா, அவன் மக்கள் மத்தியில நான் இறைவன் இறைவன் சொன்னா சான்றுகள் காட்டணும் இல்லையா, சில சான்றுகள்லாம் காட்டுவான், அது பின்னாடி வருது. இந்த சான்றுகளை காட்டின உடனே மக்கள்லாம் என்ன செய்வாங்க, சாதாரண ஒரு குறிகாரன், ஜோசியக்காரன், இந்த குரலி வித்துக்காரன், மேஜிக்காரன், அவனையெல்லாம் நம்பி ஏமாறக்கூடிய மக்கள் இவன் செய்து காட்டக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அற்புதங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் கடவுள்னு நம்பிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் ஒரு அடையாளம் சொல்லி தர்றாங்க. தஜ்ஜால் இருக்கான அவனுடைய வலது கண்ணு இருக்கு பாருங்க, வலது கண்ணு ஆஃப் தான் இருக்கும், ஒன்றரை கண்ணு. அவனுடைய கண்ணு எப்படி இருக்கும்னா இடது கண்ணு ஃபுல்லா இருக்கும், வலது கண்ணை பொறுத்த வரைக்கும் அது அரக்கண்ணா தான் இருக்கும், சுருங்கி போன கண்ணாக இருக்கும். இன்னொரு அது எந்த அளவுக்கு சுருங்கினதா இருக்கும்னு கேட்டா, கிஸ்மிஸ் இருக்குல்ல, உலர்ந்த திராட்சை மாதிரி சுருங்கி போயிருக்கும் அவனுடைய வலது கண்ணு. இடது கண்ணு தான் ஃபுல்லா இருக்கும். இப்படிப்பட்ட கோலத்தில் ஒருத்தன் நான் தான் அல்லான்னு சொல்லி அவன் எவ்வளவு பெரிய விஷயங்களை அவன் செய்து காட்டினாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், உன்னை பற்றி எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணிட்டாங்கப்பா, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ரப்பக்கும் லைஸ பி ஆவர், உங்களுடைய இறைவன் இந்த ஒரு கண் அரக்கண் உள்ளவன் கிடையாது, ஒரு கண் பாதி போனவன் கிடையாது. ஆனால் தஜ்ஜால் என்பவன் வலது கண் அந்த மாதிரி ஊனமுற்றவனாக இருப்பான், அவனுடைய கண்கள் சுருங்கிய திராட்சை போல இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரியில 4403 இன்னும் ஏராளமான இடங்கள்ல புகாரில இருக்கிறது. இப்படி ஒரு கொடியவன் வரவான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பற்றி வர்ணிக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க, நம்ம விளங்கிறதுக்காக வேண்டி. தஜ்ஜால்னு வந்த உடனே கண்ணு மட்டும் ஒன்றரை கண்ணு வருவான், அப்ப அவன்லாம் தஜ்ஜால்னு சொல்லிட முடியுமா? ஒன்றரை கண்ணு உள்ளவங்க நம்மளே வாழ்க்கையில் எத்தனை பேரை சந்திச்சிருக்கிறோம், அப்படி ஒரு கிறுக்க நான் தான் அல்லான்னு கூட சொல்லிடலாம். அப்ப தஜ்ஜாலுக்கு இன்னொரு பிரத்யேகமான ஒரு அடையாளத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்தூபுன் பைன ஐனைஹி காஃபிர், அவனுடைய ரெண்டு கண்களுக்கு மத்தியில் உள்ள அந்த இடைவெளியில காஃபிர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும்ங்கறாங்க. எழுதப்பட்டிருக்கும்னா நெசமாவே எழுதப்பட்டிருக்குமா? எழுதப்பட்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 7131, 7408 மற்றும் பல இடங்கள்ல பதிவாயிருக்கிறது. அதையே முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல 5221 எப்படி வருதுன்னு கேட்டா, காஃபிர் என்று எழுதி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, காஃபிர்னா என்ன தெரியுமா, காஃபு ஃபே ரேண்ட் இப்படி சொல்றாங்க. அதான் காஃபிர்னா சும்மா ஒரு இலக்கியமா சொல்றது அல்ல, அவன் தலையில காஃபிர்னு எழுதி இருக்கு, அவன் தர்த்தினி முடிச்சு எழுதி வச்சிருக்க, நம்ம பேச்சுக்கு சொல்லுவோமே அந்த எழுதி வைக்கிறது இல்லப்பா, நெசமாவே தான் எழுதி இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெசமாவே இந்த காஃபு ஃபே ரே என்று தனித்தனியா உச்சரிச்சு எழுத்து கூட்டி வாசி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்தூபுன் பைன ஐனைஹி காஃபிருன் சும்மத ஹஜ்ஜாஹா காஃப் ஃபே ரே அப்படி சொல்றாங்க. காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபு ஃபே ரே என்று எழுத்து கூட்டி வாசித்து காட்டினார்கள்.
என்பதை சஹீஹ் முஸ்லிம்ல யக்ரஹு குல்லு முஸ்லிமின், எல்லா முஸ்லிமும் அதை வந்து வாசிக்குவான், எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். எந்த மனுஷனுக்கு இல்லாம இவனுக்கு மட்டும் ஒரு எழுத்து 3 எழுத்து இருந்தா விளங்கிட வேண்டியானே? எந்த மனுஷனுக்காவது நெத்தியில எழுத்து எழுதி இருக்குமா? கரெக்டா அந்த காபு ரேன்ற மாதிரி இருக்குன்னு பிளஸ் அந்த 1.5 கண்ணும் இருந்துச்சுன்னு வைங்களேன், இவன் தான் தஜ்ஜால்னு விளங்கி கொள்ளலாம். அவன் அதுக்கு பிறகு அவன் என்னதான் சாதனைகள் செய்து காட்டினாலும் அவனை கடவுள் என்ற இறைத்தன்மை பெற்றவன் என்று நம்பக்கூடாது. அது ஈமான் உறுதி உள்ளவர்களுக்கு சாத்தியமா இருக்கும். அந்த தஜ்ஜால் வரக்கூடிய காலத்துல நடக்கிற முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டா, அவன் எல்லா பக்கமும் அவன் போவான். தஜ்ஜால் வந்து எல்லா பகுதிகளையும் அவனுடைய ஆதிக்கம் வந்து தலைவிரிச்சு ஆடும், எங்க வேண்டாலும் போவான். அதுல வந்து அவன் போகாத இடம் வந்து 2 இடம் தான். ஒன்னு மக்காவுக்குள்ள அவன் நுழைய முடியாது, இன்னொன்னு மதீனாவுக்குள் நுழைய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா யதுகுலுல் மதீனத ருபுல் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலை பற்றிய பயம் மதீனாவுக்கு வரவே வராது. அந்த நேரத்தில் லஹா யௌமைதின் சபாத் அபுவாபின், அன்றைய காலத்தில் தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் மதீனாவுக்கு 7 வாசல்கள் இருக்கும். அலா குல்லி பாபின் மலக்கானி, ஒவ்வொரு வாசல்லையும் 2 வானவர்கள் காவலுக்கு நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அதனால அவன் வந்து உள்ள நுழைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 1879, 7125, 7126, 7134, 7473 ஆகிய இடங்கள்ல இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவுடைய நுழைவாயில்களிலே வானவர்கள் இருப்பார்கள். அங்கே வந்து காலராவும் தஜ்ஜாலும் நுழைய முடியாது, காலராவும் மதீனாவுக்கு வராது, தஜ்ஜாலும் வரமாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரியில 1880, 5731 ஆகிய ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இந்த முன்னறிவிப்பு நிறைவேறுது. காலரா வராது என்று சொல்லி 14 நூற்றாண்டு ஓடி போச்சு. இது வரைக்கும் உலகத்தில் எல்லா ஊர்களையும் 10-20 தடவை காலரா வந்திருக்கு. எந்த ஊரா இருந்தாலும் காலரா வராத ஒரே ஊராக மதீனா தான் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. இது நபிகள் நாயகத்துடைய முன்னறிவிப்பு. காலரா எப்படி வராதோ அதே மாதிரி தஜ்ஜாலும் வரமாட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யத்தில் மஸீஹு மின் கிபலில் மஷ்ரிகி ஹிம்மத்துல் மதீனா, கீழ்த்திசையில் இருந்து அவன் மதீனாவை நோக்கி புறப்பட்டு வருவான். ஹத்தா என்சில துபுர அஹதின் சும்ம தஸ்ரிஃபுல் மலாயிகத்து வஜஹு கிபல ஷாம், அவன் மதீனாவை நோக்கி வரும் பொழுது வானவர்கள் தடுத்து நிறுத்தி அவனுடைய முகத்தை பிடிச்சி என்ன செய்வாங்க, திருப்பி வைப்பார்கள். அவன் சிரியாவை நோக்கி சென்று விடுவான், அங்குதான் அவன் நாசமா அழிந்து போவான் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற ஹதீஸ் முஸ்லிம்ல 2450வது ஹதீஸா வருது. இதெல்லாம் மதீனாவுக்கு இருக்கிற பாதுகாப்பு. மக்காவிலையும் தஜ்ஜால் வரமாட்டான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில 1881, 7124 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ மின் பலதின், எந்த ஊராக இருந்தாலும் சரி, இல்லாச யதவுஹு தஜ்ஜால், தஜ்ஜால் கால் மிதிக்காமல் இருக்க மாட்டான். தஜ்ஜால் கால் வைக்காத ஒரு ஊரும் இல்லை. மெட்ராஸ்லையும் வைப்பான், கும்பகோணத்திலையும் வைப்பான், அரபு நாடு முழுசும் வைப்பான், அமெரிக்காவில் வைப்பான், உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலையும் அவன் நுழைவான். கால் வைப்பான் என்ன அர்த்தம்? காலத்தை கொண்டு வைப்பான்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஊர்ல அவனுடைய ஆதிக்கம் இருக்கும், நுழைவான். இல்லா மக்கத்த ஒல் மதீனத்தை, மக்காவையும் மதீனாவையும் தவிர அங்க நுழைய முடியாது என்று அதை காப்பதற்காக மாணவர்கள் வரிசையாக அணிவகுத்து நிற்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கடுத்து சொன்னாங்க, இந்த மதீனாவுல நல்லவன் கெட்டவன் எல்லாம் கலந்திருப்பான். தஜ்ஜால் வரக்கூடிய அந்த காலத்துல வந்து கெட்டவனை விட்டு நல்லவர்களை ஃபில்டர் பண்ணுவதற்காக அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, தஜ்ஜால் வரக்கூடிய காலத்துல 3 தடவை மதீனாவில் பூகம்பம் ஏற்படும். இந்த பூகம்பம் வந்த உடனே பயந்துகிட்டு கெட்டவன்லாம் ஓடி போயிடுவான், எல்லாம் காலியாகி போயிடுவாங்க, நல்லவர்கள் மட்டும் மிச்சமாவார்கள் என்றும் சொன்னார்கள். இது இவ்வளவும் சேர்ந்து புகாரியில 1881, 7124வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட கொடூரமான உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த தஜ்ஜால்ங்கிறவன் வரும் பொழுது என்னென்னலாம் நடக்கும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதாவது எப்படி வருவான்னு கேட்டா, தஜ்ஜால் வந்து மதீனாவுக்கு வருவான், மதீனாவுக்குன்னு மதீனாவை நோக்கி வருவான். அவன் அங்கே நுழைவது அவனுக்கு ஹராமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப மதீனாவுக்கு வெளியே உள்ள உவர்ப்பு மண், உப்பு மண் இருக்குல்ல, உவர்ப்பு மண் ஒன்று இருக்கு மதீனாவுக்கு அவுட்ல, அந்த இடத்துல வந்து அவன் என்ன செய்வான், நின்று உள்ள வர முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பான். அப்ப அவனை நோக்கி அந்த மதீனாவில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் தைரியமா எதிர்கொண்டு போவாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிற சம்பவத்தை அப்படி கண்முன்னு சொல்றாங்க. அப்ப அவர் போய் என்ன செய்வாராம், நீ நாப்பா தஜ்ஜாலு, உன்னை பற்றி எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த மனிதர் அவர்கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணுவாராம்.
அப்ப தஜ்ஜால் சொல்வானா, நான் இந்த ஆளை என்கிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்றாருல, இவரை நான் கொன்று விட்டு உயிராக்கிட்டேன்னு சொன்னா என்னை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சொல்லுவானா. உடனே வந்து எல்லாரும் வந்து ஏத்துக்கிற மாட்டோம்ன்றாங்களாம். ஏன்னா மதீனாவில் உள்ள ஃபில்டர் பண்ணி வச்சிருக்குது. வெளியே மதீனாவில் இருக்கிறவங்க மதீனாவுக்கு எல்லைக்கு வெளியே நிக்கிறவன்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டுமே உள்ள போய் பேசுறாரு. அப்ப என்ன செய்வான்னா, அதுக்கு பிறகு என்ன செய்வான்னு கேட்டா அவரை கொன்று உயிராக்கி காட்டுவான். அப்ப அவர் சொல்வார், அந்த கொல்லப்பட்டவரும் சொல்லுவாரு, மக்களும் சொல்லுவாங்க, ஏற்கனவே இருந்த நம்பிக்கையை விட நாங்க இன்னும் உறுதியா இருக்கிறோம், இது நடக்கும் என்று எங்களுக்கு ஆல்ரெடி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டாங்க. அதனால நீ இறந்து போனால உயிர் ஆக்குனாலும் சரிதான், அதனால எல்லாம் நான் வந்து உன்னை நம்பிட போறது இல்லைன்னு அந்த கொல்லப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டார அவர் சொல்லுவாரு. அந்த ஒரு தடவை தான் அவனால் அப்படி செய்ய முடியுமே தவிர இன்னொரு தடவை கொள்ளுவதற்கு முயற்சிப்பான், அது நடக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 1882வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி அவன் வந்து என்ன செய்வான்னு கேட்டா, சொர்க்கம் நரகம் போன்ற செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருப்பான். அவன் தன்னை கடவுள் ஆதிக்கம் பண்ணக்கூடியவன், இதான் சொர்க்கம், என்னை ஏத்துக்கிட்டவர்களுக்கெல்லாம் நான் இன்னதை கொடுப்பேன், என்னை ஏத்துக்கிறார்கள் அங்கே தள்ளிடுவேன்னு சொல்லி அவன் சொர்க்கம் நரகம் போன்ற செட்டப்புகளை எல்லாம் செய்து வைத்திருப்பான். அப்ப அவன் எதை சொர்க்கம் என்று சொல்கிறான் அது உண்மையில் நரகமா இருக்கும், எதை நரகம் என்று அவன் சொல்கிறான் அது சொர்க்கமா இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணதாக புகாரியில 3338வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இதெல்லாம் அவனுடைய கேரக்டர். அவன் எப்படி எந்த காலத்துல வருவான், அந்த அந்த வரக்கூடிய வரலாறை பெருமானார் அப்பதான் ஈசா நபி வர்றாங்க. அதுக்காகத்தான் இந்த ஈசா நபியுடைய வரலாறுல சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, இவ்வளவு கொடிய ஒருத்தன், நான் தான் அல்லான்னு சொல்லி ஆட்டம் போட்ட ஒருத்தன், அவன் என்னென்னலாம் பண்ணுவான், அப்ப எந்த கட்டத்துல ஈசா நபி வந்து குறுக்கிட்டு அவனை வந்து கொல்லுவாங்க என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பாத்தீங்கன்னா 5228வது ஹதீஸ், பெரிய ஹதீஸ். அதை முழுசா அப்படி அர்த்தம் செஞ்சாலே அவன் யாரு என்ன ஃபுல் டீடைல்ஸ் விளங்கிடும். சொந்த கருத்தை தேவையில்லாத அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவா விளக்கி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன் யஹ்ருஜ் வ அன ஃபீக்கும், நான் உங்களோடு வசிக்கும் காலத்திலே அவன் வந்து விட்டான் என்று சொன்னால் ஃபஅன ஹஜிஜுஹு தூனக்கும், உங்களை விட்டு நான் அவனை தடுத்து விடுவேன், நான் வந்து காவலா நின்று கொள்வேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்போ வருவான்னு தெரியல, அதனால அத்தையாத்துல பாதுகாப்பு தேடுறாங்க. நம்ம இருக்கும்போது வந்துடலாம் தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்ப நான் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து விட்டானே ஆனால் அவன் விஷயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய என்னுடைய வேலையாகிவிடும். நான் இல்லாத நிலையில் அவன் உங்களிடத்தில் வந்தானேயானால் ஃபம்ருன் ஹஜீஜு நஃப்ஸிஹி, ஒவ்வொரு மனுஷனும் தன்னை தானே காத்துக்கொள்ள வேண்டும், நீங்க தான் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன்னு. வல்லாஹு கலீஃபத்தி அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் தான் என் இடத்தில் நின்று அவன் காப்பாற்ற, நான் என்று சொல்ல வேண்டிய வேலையை அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு ஷாபுன், அவன் இளைஞனா இருப்பான், வரும்போது கிழவனாலும் வரமாட்டான். தஜ்ஜால்ங்கிறவன் காலாகாலம் இருந்துகிட்டு இருந்தாலும் நம்ம இடத்துல வரக்கூடிய தோற்றத்தில் எப்படி இருப்பான்னு சொன்னா ஒரு திடகாத்திரமான ஒரு இளைஞனாகத்தான் அவன் என்ன செய்வான், வருவான். அவனுடைய கண்கள் வந்து ஒரு கண்ணு வந்து சுருங்கி போயிருக்கும். அப்துல் உஸான்னு ஒருத்தர் அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தார் மதீனாவுல, அவரை சொல்லி சொல்றாங்க, இந்த அப்துல் உஸான்னு ஒருத்தர் பார்த்திருப்பீங்களே, ஏறக்குறைய அந்த ஆள் மாதிரி தான் அவன் இருப்பான்னு சொல்லி அந்த மக்களுக்கு காட்டுறாங்க. நமக்கு அந்த மக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சி அவனை கற்பனையில பாக்குறதுக்கு, நமக்கு அப்துல் உஸா எப்படி இருப்பான்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் உஸான்னு ஒரு ஆளை சொல்லிட்டு, இந்த அப்துல் உஸா இருக்காரு பாருங்க, அவர் மாதிரி ஏறக்குறைய அவன் இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அப்துல் உஸா எப்படி இருப்பாருன்னு அவங்க சொல்ல மறந்துட்டாங்க, நமக்கு சொல்லல, தெரியாத விஷயத்தை கற்பனை பண்ண முடியாது, அவர்கள் கரெக்டா மனக்கண்ணில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஃபமன் அதரகஹு மின்கும், உங்களில் யாராவது அவனை அடைந்து விட்டால், அவன் காலத்தில் வாழ நேர்ந்தால், ஃபல் யக்ரா அலைஹி ஃபவாத்திஹ சூரத்துல் கஹ்ஃபி, சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் அத்தியாயங்களை, அத 10 வசனங்களை அவன் அருகிலே ஓதட்டும் என்று சொல்லிவிட்டு, இன்னஹு ஹாரிஜுன் ஹல்லத பைன ஷாமி வல் இராக், ஷாமு இராக், ஷாம்னா சிரியா, சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில உள்ள ஹல்லா என்ற ஒரு ஏரியா, ஹல்லான்னு ஒரு ஏரியா இருக்குது, ஷாமுக்கும் அதாவது சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில உள்ள ஹல்லா என்ற இடத்தில் தான் அவன் என்ன செய்வான், வெளிப்படுவான். அவன் வெளிப்பட்டு வரக்கூடிய இடம் அதுதான். யமீனம் ஷிமாலா, அவன் வந்து வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் எல்லா பக்கமும் இருக்கும், வலப்புறம் இடப்புறமாக ஏராளமான குழப்பத்தை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். இதை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடை மறிச்சு சொல்றாங்க, யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஃபஸ்புத்து, உறுதியாக நில்லுங்கள், அவன் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுங்க, கொள்கையில உறுதியா நில்லுங்க, அவனை கண்டு ஏமாந்துராதீங்க, நம்பிராதீங்க. அப்ப குல்னா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வமா லபசுஹு ஃபில் அர்லி, இந்த பூமியில அவன் எவ்வளவு காலம் இருப்பான், வருவாங்கிறீங்களே, வந்து எவ்வளவு காலத்துக்கு அவன் இவ்வளவு ஆட்டம் போடுவான்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 40 யௌமன், 40 நாளைக்கு தான்.
தஜ்ஜால்ங்கிற வந்து வருஷக்கணக்கில ஆட்டம் போட முடியாது. ஒரு 40 நாள், ஒரு மாசம் 10 நாள் நான் முடிஞ்சு வச்சுக்க, 40 நாள் தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு விளக்குறாங்க, 40 நாள் லெசன் நினைச்சிடாதீங்க. 40 நாள்னா அதுல ஒரு விவரமும் இருக்குது. என்ன விவரம்? யௌமுன் கஸனத்தின் ஓ யௌமுன் கஷஹரின் ஓ யௌமுன் கஜுமாத்தின். ஒரு நாள் என்பது வந்து ஒரு வருஷ அளவுக்கு இருக்கும், 2வது நாள் வந்து ஒரு மாசம் அளவுக்கு இருக்கு, 3வது நாள் வந்து ஒரு வாரம் அளவுக்கு இருக்கு, மீதி உள்ள 37 நாளும் சாதாரண நாள் அளவுக்கு இருக்குன்ட்டாங்க. அப்ப கணக்கு பண்ணிக்கிறீங்க. இப்ப ஒரு 40 நாள் கிடையாது. இப்ப ஒரு வருஷம் அளவுக்கு ஒரு நாள் போகும். அது இன்னைக்கு உள்ள டேட்டா வச்சு கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு வருஷம் அளவுக்கு பெருசா இருக்கும் அந்த நாள் போவது. சூரியனுடைய வேகத்தை வந்து அல்லாஹ் நினைச்சிருப்பான், ரிவர்ஸ்ல சுத்தும்ல. கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்கிறதுனா சூரியன் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்ல சுத்தணும். அப்ப ரிவர்ஸ்ல சுத்துறதுக்கு முன்னாடி அப்ப நின்று நிதானிச்சு போகும் இல்லையா? அதனால இந்த சுலோ ஏற்படலாம். அதனால அந்த ஒரு நாள், ஒரு இரவு, ஒரு பகல் வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருக்கும். பல்கேரியாவில் இருக்கிற மாதிரி, பல்கேரியா இந்த வட துருவ பிரதேசங்கள்ல இன்னைக்கு கூட 6 மாசம் பகல் 6 மாசம் இரவா தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு வருஷம் தான் ஒரு நாள். வட துருவ பிரதேசங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு 6 மாசம் சூரியன் இருந்துகிட்டே இருக்கும். 6 மாசம் சூரியன் இருக்கவே இருக்காது. அந்த துருவ ஏன்னா பூமிக்கு மத்தியிலான சூரியன் வந்து சுத்திக்கிட்டு இருக்குது, காட்சி இருந்துகிட்டு இருக்குது. அந்த சைடுக்கு இந்த சைடுக்கும் போகாது. அந்த கிராஸ் பண்ணி பூமத்திய ரேகையை கிராஸ் பண்ணி வெட்டும் போது அது வந்து சூரியன் தெரியும். மறுபடியும் 6 மாசம் கழிச்சு பூமத்திய ரேகையை வெட்டி மறுபடியும் கீழே போயிடும். அப்படி போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யாது? சூரியன் தெரியாம போயிடும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் ஒரு மாசம் மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் வந்து ஒரு வாரத்தை போல இருக்கும். சாயுரு ஐயாமிகி க ஐயாமிக்கும், அவனுடைய மற்ற நாட்கள் எல்லாம் உங்க சாதாரண நாட்களுடைய கணக்குல தான் இருக்கும். அவ்வளவு நாள் இருப்பான். ஏறக்குறைய ஒரு வருஷமும் ஒரு மாசமும் ஒரு வாரமும் அப்புறம் ஒரு 37 நாளும் அப்படி கணக்கு பண்ணிக்கிறீங்களேன். ஏறக்குறைய ஒரு வருஷம் 2 மாசம் 2 வாரம் ஆகுது. இது நம்ம கணக்கில் எடுத்தோம்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு வருஷமும் 2 மாசமும் 2 வாரமும் ஆகுது. அவ்வளவு டயத்துல அவன் இருப்பான். அப்ப சஹாபாக்கள் பாருங்க எவ்வளவு கவனம். அது போக கேட்கிறாங்க, இந்த ஒரு வருஷம் வந்து ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் அளவுக்கு போங்கிறீங்களே, அப்ப அது ஒரு நாள் தானே? அது ஒரு சூரியன். இதெல்லாம் மனுஷனுக்கு கொடுக்குற ஆற்றல் இல்ல, கடைசி அழிக்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் ஒருத்தனை செய்ய விட்டு யாரு உறுதியா இருக்கிறீங்க? அது உங்களுக்கு சொல்லி தராம செஞ்சா நீங்க அல்லாஹ் மேல குற்றம் சுமத்தலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து போயிட்டாங்க ஆல்ரெடி. ஏற்கனவே சொல்லி தந்த பிறகு இதெல்லாம் நம்பி யார் உறுதியா நிக்கிறாள் யாருன்னு பாக்குறதுக்காக வேண்டி இப்படி ஒரு சக்தியை வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான் அவனுக்கு. அப்ப இந்த சாதாரண கராமத்து அது இதுன்றது தர்காக்கள்ல போய் அதை நம்புற ஆளுக்கு என்ன ஆவான்னு பாருங்க. பெய்யிண்டா மழை பெய்யுது, முளைண்டு பூமியில முளைச்சிருது, ஒருத்த மிஞ்சுவான ஈமானோட. அப்ப இதெல்லாம் ஒண்ணு அற்புதங்கிற ஒரு அளவுகோல் இல்லைன்னு யார் நினைக்கிறாங்களோ, இந்த மாதிரி அது நடக்குது இது நடக்குதுங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் இருக்கிறாங்கிற வேற, மனுஷன் வேற, அல்லாஹ் வேற, அவனால் படைக்கப்பட்டது வேற. இது யார் தெளிவா வழங்கி இருக்கிறாங்களோ அவர்கள் தான் உறுதியா நிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா, தரூக அலைகும் சாரிகத்துகும் அத்துவல மாக்கானத்து துரன் துருவான் அமத்தஹு ஹவாசிர. அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா, தஜ்ஜாலுடைய அந்த காலத்துல அவர்களுடைய கால்நடைகள் எல்லாம் இப்ப இருக்கிற சைஸை விட பெருசா ஆகிவிடும். பெருசா இருக்குமா, பயங்கரமான பெருசா இருக்குமா. அதனுடைய மடிகள் எல்லாம் மிகப்பெரிய பெரிய பால் சுரக்கக்கூடிய மடிகள் எல்லாம் பெருத்திருக்கும். அது வயிறுகள் எல்லாம் புடைத்து போயிருக்கும். அந்த அளவுக்கு கால்நடைகள் எல்லாம் கூட பெருசாகி இருக்கும் வரக்கூடிய காலத்துல அப்படிங்கிறாங்க. இதுல கூட முன்னறிவிப்பு தான் இருக்குது. இதுல கூட என்ன இருக்குது? முன்னறிவிப்பு இருக்கு. மனுஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்து 2 லிட்டர் பால் கறக்குமா, அவ்வளவுதான் கறக்கும். இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஜெர்சி பசு, அந்த பசு, இந்த பசுன்னு எல்லாம் போட்டு கலந்து கலப்பினமா தயார் பண்றான். 80 லிட்டர் 100 லிட்டர் 200 லிட்டர் கறக்குது. ஒரு மாடு அதனுடைய இடையில காவாசிக்கு பால் கறக்குது. அப்ப அந்த மாதிரியாக பால் சுரக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கே இருக்குது. அப்ப அந்த மாதிரி அதிகமான அளவுக்கு பால் சுரக்கக்கூடிய இருக்கும். பெரும்பாண்டமான பெரிய சைஸுக்கெல்லாம் மாட்டை உருவாக்கலாம். இன்னைக்கு உருவாக்குறான் மனுஷன். மாடுகளை உருவாக்குறான், தாவரங்களை உருவாக்கலாம், பெருசை சின்னதாக்குறான், சின்னதை பெருசாக்குறான். ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு பலாப்பழ சைஸுக்கு உருவாக்குறான், அதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய ஆலமரத்தை என்ன பண்றான், இந்த சைஸுக்கு உண்டாக்கிடுறான். போன்சாய்னு சொல்லி உண்டாக்கிறாங்கன்னா இல்லையா? தொட்டில வச்சு நீங்க வளர்க்கலாம்லங்க. பெரிய ஆலமரத்தையே அந்த விதைகள்ல சில வேலைகள்லாம் பண்ணி அதை முளைக்க போட்டீங்கன்னா அந்த புழுதான் இருக்கு. தொட்டில வச்சு வளர்க்கலாம். ஆலமரத்துடைய எல்லாமே இருக்கு. அதுல ஆலமரத்துடைய இலை சைஸ் எல்லாமே இருக்கு. சின்னதா இருக்கு, எல்லாமே சின்னதா இருக்கும். அந்த மாதிரி விழுதெல்லாம் இருக்கும். இலைகளும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா சைஸ் மட்டும் சின்னதா இருக்கும். அப்ப பெருசு சின்னதாக்குற, சின்னதை பெருசாக்குற மாதிரியான டெக்னிக்லாம் மனுஷன் நினைஞ்சிருக்கிறான். இன்னைக்கு கண்டுபிடிச்சா நம்மளே வீடுகளில் வந்து ஆலமரத்தை வளர்க்கலாம், தொட்டில வளர்க்கலாம், ஆலமரத்தை வளர்க்கலாம், பலாப்பழத்தை வளர்க்கலாம். பெரிய மரங்களை எல்லாம் நம்ம சின்ன தொட்டில வளர்த்துட முடியும்.
அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில எல்லாமே மாறி போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கூட்டத்துக்கு வருவான், என்ன ஏத்துக்கிறீங்களா இல்லையாமா, அவங்க ஈமான் உள்ளவங்க, அவங்க மாட்டேன்றாங்க, போடா நீ மனுஷன் உன்னை எப்படி நான் கடவுள் ஏத்துக்குருவோம், நீ என்ன செஞ்சு காட்டினாலும் நாங்க நம்ப தயாரா இல்ல அப்படின்னு என்ன ஆயிரும்னு சொன்னா உடனே அவங்களுடைய அந்த பூமியில விளைச்சல் போயிடும், சரியான பஞ்சமாயி போயிடும். இவனை ஏத்துக்கிட்ட ஊர்ல எல்லாம் செழிப்பு ஜெயஜேன்னு இருக்கும், இவனை ஏத்துக்கிறாத ஊர்கள்லாம் நெஞ்சனே காய்ந்து போயிருந்து. ஒரு வருஷம் அந்த 40 நாளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் உழவும். அதுக்கப்புறம் என்ன செய்வான்னு கேட்டா ஒண்ணுமே உணவே இருக்காது அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் என்ன செய்வான், பாலடைஞ்சு போய் குட்டிச்சவர்கள் வீணா போன நிலப்பரப்புகள் எல்லாம் போய் உங்களுடைய புதையல்களை எல்லாம் வெளிப்படுத்துங்கள்னு சொல்லுவான். பூமிக்குள்ள இருந்து புதைப்பட்ட பொருள்கள் எல்லாம் வந்து மேல வந்து கொட்டும், தங்கம் வெள்ளி என்னென்னவோ பதிச்சு வச்ச புறான செய்யும் வெளியே வரும். இந்த மாதிரியான ஒரு செழிப்பை எல்லாம் கொண்டு வந்து அது எந்த அளவுக்கு இருக்கும் சொன்னா தேனீக்கள் கூட்டம் படையெடுத்து போமே அந்த மாதிரி பொல பொல பொலன்னு வந்துகிட்டு இருக்குமா. நம்ம கரையான் பறக்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியாக அந்த புதையல்கள் எல்லாம் பூமிக்கு அடியில் உள்ள செல்வங்கள் எல்லாம் இவன் சொன்னோன்னு ஒடியாரும். சும்மா எதோ ரஜுலன் மும்தலியன் ஷபாபன், நல்ல இளமையான ஒரு மனிதனை அழைத்து வாழ்நாள் ஒரு விட்டு வெட்டுவான், ஜதுலத்தைனி 2 துண்டாக அவனை ஆக்கி விட்டு பிறகு கூப்பிடுவான், எந்திராமா, அவன் சிரிச்சுட்டு எந்திரிப்பானா. இந்த மாதிரி செஞ்சு காட்டுவான், நம்புறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக வேண்டி. இந்த மாதிரிலாம் வந்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் அப்ப உலகத்தை எல்லாம் வந்து சின்ன அளவுல உள்ளவர்கள் அவனை அல்லாண்டு ஏத்துக்கிற மாட்டாங்க, பெரிய அளவுல உள்ள மக்கள் எல்லாம் நீ இந்த அப்பா அல்லான்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஏத்துக்கிறாத ஒரு மக்கா மதினாவில் உள்ள மக்களும் யாரை இந்த பாத்திய கஹ்புடைய சூறாவை ஓதி இதை நம்பி கொஞ்சம் உறுதியோடு இருக்கிறார்கள் அந்த மக்களையும் தவிர எல்லாருமே அவுட் ஆகி போயிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் கதாலிக்க இந்த நிலை இப்படி இருக்கும் பொழுதுதான் இது பாசல்லாஹுல் மசீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மசீகை அல்லாஹ் வந்து ஈசாவை அனுப்புகிறான். இந்தல் மனாரத்தில் பைலா, வெள்ளை மனாராவில் அவர் என்ன செய்வாரு, இறங்குவாரு. ஷர்கி டமாஸ்கஸுடைய ஷர்கு கீழ்த்திசையில் அவர் இறங்குவாரு. பைன மஹ்ரூதத்தைனி, 2 காவி நிற ஆடை அணிந்தவராக என்ன செய்வாரு, இறங்குவாரு. வாலியன் கப்பைகால அஜ்னிஹத்தி மலக்கைனி, 2 வானவர்களுடைய தோள்கள் மீது தன்னுடைய கரங்களை வைத்தவராக இறங்குவாரு. முத்துக்களை போல வேர்வைகள் எல்லாம் தெரிக்கும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த தஜ்ஜால் எங்க இருந்துகிட்டு இருக்கிறானோ அவனை ஈசா நபி இறங்கி அவர்கள் விரட்டி சென்று லுத்துன்னு ஒரு இடம் இருக்குது பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல, அந்த பைத்துல் முகத்தஸுக்கு அருகில இருக்கக்கூடிய லுத்து என்ற ஊரில் வைத்து அவனை விரட்டி சென்று அவனை கொள்வார்கள். ஈசா நபி வந்த உடனேயே அவன் எழுத்து நிக்க மாட்டான், அவனுக்கு தெரியும் இவர் தான் நம்மளை காலி பண்ண வந்திருக்கிறாரு, அல்ல வேண்டுதான் அவனை படைச்சு வச்சிருக்கிறான். ஈசா நபி வந்தா நான் வாட பார்க்கணும்னு கூட மாட்டானா, அவன் ஓட ஆரம்பிப்பான். ஈசா நபி அவர்கள் இறங்கி விட்டார்கள் என்று சொன்ன உடனே ஓட ஆரம்பிக்கும் பொழுது ஈசா நபி விரட்டி சென்று தான் என்ன செய்வாங்க, அவனை வந்து கொள்வாங்க. ஓடிக்கிட்டு தான் இருப்பான், அவன் ஓடி போறவனை விரட்டிக்கிட்டு தான் படை விரட்டி போவாங்க என்று சொல்லி இந்த ஹதீஸ்ல வருகிறது. பிறகு என்ன செய்வாங்க, அவனை வந்து ஈசா நபி அவர்கள் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்படி கொன்ற உடனே சும்மையாத்தி ஈசா இப்னு மரியம் கௌமுன் கத் அஸமஹுல்லாஹு மின்ஹு ஃபயம்ஸஹு அன் வுஜூஹிஹிம் வ யுஹத்திதுஹும் பிதரஜாத்திஹிம் பில் ஜன்னah. பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து ஒவ்வொரு கூட்டமா வருவாங்க. தஜ்ஜால் வரும்போது உறுதியா நின்றவர்கள்லாம் அவங்கள தடவி விட்டு நல்ல வழிக்கு உறுதியா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் தருவான், நீங்க அந்த அளவுக்கு உறுதியா நின்றதுக்காக வேண்டி பாராட்டலாம் தெரிவிப்பாராம். தெரிச்சுட்டு அப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, என்னுடைய அடியார்களை இப்ப எல்லாரும் தஜ்ஜால் போயிட்டான், தஜ்ஜால் போன உடனே ஈசா நபி வந்த உடனே எல்லா அதிகாரம் அவர் கையில வந்துடும். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய இந்த அடியார்களை நல்லடியார்களை எல்லாம் தூர் என்ற தூர் சீனா மலை, மூசா நபிக்கு அல்லாஹ் பேசினான்ல, அந்த மலையின் பக்கம் அனைவரும் திரட்டி கொண்டு போங்க அப்படிமா. எதுக்குன்னு கேட்டா இன்னொரு கூட்டத்தை அனுப்ப வேண்டி இருக்குது, யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தை அழிக்கிறது இவர் வேலைதான். அப்ப தஜ்ஜால் அழிச்ச மாதிரியே தஜ்ஜாலுக்கு பிந்தி வரக்கூடிய கூட்டம் தான் யாஜூஜ் மாஜூஜ்ங்கிறது. அது ரொம்ப காலமா இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில. அவர்கள் வந்து துல்கர்னைன் என்ற ஒரு மன்னருடைய காலத்துல ரொம்ப அநியாயம் பண்ணி அவர் வந்து அவர்களை வந்து 2 மலைகளுக்கு மத்தியில் தடுத்து இரும்புனால ஒரு சுவர் எழுப்பி அதுக்கு மேல செம்பு உருக்கி ஊத்தி அடைச்சி வச்சிருக்கிறார். அது சூரத்துல் கஹ்ஃப்ல நீங்க பார்க்கலாம், சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் அதை பார்க்கலாம். அந்த யாஜூஜ் மாஜூஜ்ங்கிற அந்த கூட்டம் இறுதி காலத்துல தான் உடைச்சு விடப்படும். அந்த தடுப்பு உடைச்சு விட்டவன்னு என்ன செய்வாங்க, அவங்க பயங்கரமான வேகத்தோட சீறி ஊருக்குள்ள பிரவேசித்து வருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவர்கள் தூர் மலைக்கு போன உடனே யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தாரை எல்லாம் அனுப்புவான். அவங்க வந்து அப்படியே அந்த ஈசா நபியோட இருக்கிற மக்களை வந்து முற்றுகையிடுவார்கள்.
முற்றுகையிட வச்சு அழிக்கிறதுக்கு எல்லாம் கொண்டு வரான். அவங்கள காலி பண்றதுக்காக வேண்டி என்ன செய்யறான், கொண்டு வர்றான். அவங்க வெளியே வந்து ஒவ்வொரு பகுதியிலும் அநியாயம் பண்ணிக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு கடைசியா ஈசா நபியோட இருக்கக்கூடிய மக்கள் இருக்கா பாருங்க, அவர்கள் இருக்கிற பகுதியை வந்து முற்றுகையிடுவார்கள். இந்த முற்றுகையிட்ட உடனே அந்த முற்றுகை காலம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு கேட்டா, ஒரு மாட்டினுடைய தலை, மாட்டு தலை இருக்குல்ல, அந்த மாட்டு தலை வந்து இன்னைக்கு 100 தீனாருக்கு 100 தங்க காசு நீங்கள் எப்படி மதிக்கிறீர்களோ அதை விட மதிப்பு மிக்கதாக ஆகிவிடும். அதாவது முற்றுகையுடைய இந்த வேகத்தை சொல்றாங்க. ஒரு பொருளுடைய தேவை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு அதிகமாயிரும். அவ முற்றுகை நீடிச்சுக்கிட்டே போகும் பொழுது பொருளுடைய மதிப்பு ஏறிட்டே போகும். தங்கத்தையே திங்க முடியும். ஒரு மாட்டு 100 தீனார் கொடுத்தா ஒரு மாட்டுதல கிடைக்கும் சொன்னா அதை வாங்க ரெடியா இருப்பாங்க மக்கள். அந்த அளவுக்கு ஒரு மாட்டு பொருளே கிடைக்காது, ஒரு மாட்டுதல கிடைக்காது, ஒரு ஆட்டுதல கிடைக்காது. அந்த மாதிரியான மதிப்பு மிக்க அளவுக்கு போய் ரொம்ப கஷ்டமான நிலையில ஈசா நபி அவர்கள் அவர்களுடைய முற்றுகையின் கீழே இருக்குவார்கள். அப்பதான் அல்லாஹ் இடத்துல ஈசா நபி அவர்கள் அவங்களுடைய சகாக்களும் துவா செய்வார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அந்த யாஜூஜ் மாஜூஜ் அழிப்பதற்காக வேண்டி ஒட்டகம் ஆடுகளுடைய மூக்கில வசிக்கக்கூடிய ஒரு புழு இருக்குது. அந்த புழுக்களை எக்கச்சக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைப்பான். அனுப்பின உடனே அந்த புழுக்கள் போய் இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினுடைய மூக்குக்குள் நுழைந்த உடனே அனைவரும் ஒரே அடியாக ஒரே நேரத்தில் சட்டென்று செத்து மடிந்து விடுவார்கள். பிறகு ஈசா நபி அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் மலையிலிருந்து கீழே இறங்கி வருவார்கள். பூமியில ஒரு ஜான் இடத்துல கூட அவங்க உடல் கிடக்காம இருக்காது, ஒரு ஜான் இடம் கூட காலியா இருக்காது. அந்த அளவுக்கு செத்து மடிஞ்சு எங்க பார்த்தாலும் இவங்களுடைய பாடியா இருக்கும், ஒரு நாத்தம் எடுத்து போய் இருக்கும். உடனே அல்லாஹ் வந்து ஒரு மலையை அனுப்புவான். மழை அனுப்பினோன்னு அந்த உடல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். உடனே சுத்தமா ஊரே என்னவாயிரும், சுத்தமாகி போயிடும். இப்படிலாம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூமியை கழுவி விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய பரக்கத்தை எல்லாம் திருப்பி கொடு என்று அல்லாஹ் பூமி கட்டளையிடுவான். பழையபடி வந்து அந்த பூமிகள்ல உற்பத்தி எல்லாம் பெருகிவிடும். ஒரு மாதுளம் பழத்தை வந்து ஒரு பெரிய படையே சாப்பிடுற அளவுக்கு பெருசா இருக்கும். அதுவும் இன்னைக்கு அறிவியல்ல உள்ளதான். ஒரு மாதுளம் பழம் எவ்வளவு பெருசா இருக்குன்னா ஈசா நபி காலத்துல ஒரு பெரிய படை சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். ஒரு மாதுளம் பழத்துடைய தோல் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு பெருசா இருக்கும்னு கேட்டா ஒரு மனிதன் நிழல் பெறுவதற்கு கொடை அளவுக்கு, ஒரு கொடை மூடி இருக்கிற கொடை எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த மாதிரி மாதுளம் பழத்து தோட ஒன்று எடுத்து கொடை மாதிரி வச்சுக்கலாம், மேல ஒரு குச்சியை சொருவி கொடை மாதிரி நிழல் பெறலாம். அந்த அளவுக்கு அதனுடைய மாதுளம் பழத்தினுடைய அந்த மேல் தோடு அமைந்திருக்கும். அவ்வளவுக்கு பெருசாக அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆற்றிலிருந்து கறக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தில் கறக்கக்கூடிய ஒரு பாலை வந்து ஒரு பெரும் கூட்டமே சாப்பிடுவார்கள். அவ்வளவு பால் 100 லிட்டர் 200 லிட்டர் 300 லிட்டர்னா ஒரு பெரிய கூட்டமே சாப்பிட முடியும். இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல சந்தோஷமா இருப்பாங்கல்ல, ஒரு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு அழகான காத்து ஒன்று வரும். எல்லாம் நல்ல மக்களா இருப்பாங்க, கெட்டவங்க எல்லாம் அழிஞ்சு போயிருப்பாங்க. இந்த நல்ல மக்கள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும், உறுதியான ஈமான் உள்ள ஒவ்வொருத்தரையும் அந்த காத்து வந்த உடனே அப்படியே மூத்தா போயிருவாங்க. அந்த காத்துடைய அப்படியே அந்த ஜிலு ஜிலுப்புலே நெஞ்சிருவாங்க. எல்லாரையும் அல்லாஹ் வந்து நல்லடியார்களாக கைப்பற்றிக் கொள்வான். மகா கெட்டவர்கள் மாத்திரம்தான் மிச்சமாக இருப்பார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்யும், கியாமத் நாள் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 5228 பெரிய ஹதீஸ் இது, இதுல பார்க்கலாம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் அவனுக்கு சப்போர்ட்டா பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்பஹான்ங்கிற பகுதியை சேர்ந்த இஸ்ரேல் இருக்கிறது. இஸ்பஹான் பகுதியை சேர்ந்த யகூதிகள்ல 70,000 பேர் அவனுக்கு பின்னாடி அவன் படையில் இருப்பார்கள். அப்ப யகூதிகளுக்கு தான் இவன் தலைமை தாங்குவான். யூத ஆதிக்கத்துக்கு ஒரு அடையாளம் தான் தஜ்ஜால். அந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்லிம்ல 5237வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி தஜ்ஜால் வரக்கூடிய நேரம் எங்க இருக்குன்னு கேட்டா குராசான் என்ற பகுதியில் தான். அந்த இடம் கரெக்டா தான் இருக்கு, சாமுக்கும் ஈராக்குக்கு இடையிலங்கிறாங்கல்ல, அது குராசான். இப்ப அந்த குராசானுடைய பகுதியில இருந்து அவன் வருவான். அவனை வந்து பின்பற்றி வரக்கூடிய கூட்டம் எல்லாம் பெரிய பெரிய படர்ந்த முகமுடையவர்களாக அவர்கள் காட்சியளிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில 2163வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த இறுதி காலத்துல அழிவு ஈசா நபி வர்றதோட உலகம் அழிய போகுது. அதுக்காக எல்லாத்தையும் சொல்லி முடிக்க வேண்டியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறுதி காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துக்கும் இந்த ஈசா நபியுடைய வருகைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 5157வது ஹதீஸா இருக்கிறது. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யன்ஸில ரூம் பில் அமாக். ரூம்னா இத்தாலியர்களுக்கு சொல்றது. ரூம்னா இத்தாலியுடைய தலைநகரத்துக்கு பேர் என்னது, ரூம் என்று சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரூம் என்பது வந்து அதாவது ரூம்னா இத்தாலியுடைய ஆட்சி தான் சிரியா ஈராக்லாம் பரவி இருந்துச்சு.
உலகத்தினுடைய பாதி பாரசீகர்கள் கையில் இருந்துச்சு, இன்னொரு பாதி இத்தாலியர்கள் கையில் இருந்துச்சு. பாரசீகர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவங்க, கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறவங்க, சிலுவையை ஈசா நபி வணங்கக்கூடியவங்க. அவர்கள் பாதி உலகத்தை வச்சிருந்தாங்க. அதனுடைய அடையாளத்தை அதனாலே கிறிஸ்தவர்களுக்கு ரூம் என்று சொல்ற ஒரு பேர் என்னவாச்சு ஹதீஸ்கள்ல சொல்லப்படும். அலிஃப் லாம் மீம் குலிபத்து ரூம், ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுவது அந்த ரோமாபுரி என்று கிடையாது. இங்களுக்குள்ள பாரசீகர்களுக்கும் ஈராக்லையும் நடந்த சண்டையை தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். ரூம் என்ற வார்த்தை கிறிஸ்தவ ஆதிக்கத்துக்கு சொல்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கிறிஸ்தவ ஆதிக்க சக்திகள் அமாக் என்ற இடத்திலே இறங்குவார்கள், முகாம் பாளையம் இறங்குவார்கள். அப்ப ஆதிக்கம் செலுத்த வரும் பொழுது யஹ்ருஜு இலைஹிம் ஜைஷும் மினல் மதீனா, மதீனாவிலிருந்து ஒரு பெரிய படை அவர்களை நோக்கி புறப்பட்டு சென்று அவர்கள் யுத்தத்திற்கு எதிர்கொள்வார்கள். ஒரு கடைசி கட்டத்தில் ஒரு ஈராக்க பிடிக்கிறான், அப்புறம் ஒரு நாடா பிடிப்பான், ஆப்கானிஸ்தானை பிடிச்சு விட்டான், நாளைக்கு சிரியாவுக்கு அடிக்க போறேங்கிறான், ஒன்னு ஒன்னா அடிச்சுக்கிட்டு போய் கடைசியா அல்மாக்கு என்ற ஒரு இடத்தையும் அது எங்க இருக்குன்னு தெரியல. அல்மாக்கு அந்த காலத்தில் இருந்திருக்குது, இப்ப அது எங்க இருக்குது என்பதற்கான குறிப்புகள் கிடைக்கவில்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்தவர்கள் இறங்கும் பொழுது மதீனாவிலிருந்து, அப்ப மதீனாவிலிருந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரா இருக்கும், மதீனாவிலிருந்து ஒரு பெரிய படை புறப்பட்டு அவர்களை யுத்தம் செய்வதற்காக எதிர்கொள்ள போகும். அவர்கள் தான் அன்றைக்கு பூமியில் வாழ்கிற மக்களிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அணிவகுத்து நின்ற உடனே இத்தாலியர்கள் அந்த கிறிஸ்தவ சக்திகள் சொல்லுவாங்க, கல்லு பைனனா பைனல்லதீன சபோமின்னா, நீங்க விலகிக்கிறங்க, நாங்க கைது பண்ணி வச்சுக்கிற ஆட்களுக்கு நீங்க தலையிடக்கூடாது, நாங்க இந்த பகுதியை பிடிச்ச உங்களுக்கு என்ன வந்துச்சு, நாங்க இந்த மதீனாவை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பேரம் பேசுவார்கள். அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், முடியாது, நீங்கள் எங்கள் மக்கள் நீங்க ஆதிக்கம் செலுத்த வந்திருக்கிறீங்க, அவங்களை விடுவிக்காத வரைக்கும் நாங்க போக மாட்டோம், யுத்தத்துக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் சொன்ன உடனே யுத்தம் செய்வார்கள். யுத்தம் செய்யும் பொழுது மூன்றில் ஒரு பகுதியினர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, யுத்தத்தில் அந்த மதீனாவிலிருந்து வந்த அந்த நல்ல மக்கள்லயே 1/3 மக்கள் அவங்க சரணடைஞ்சிருவாங்க, தோத்து போய் நினைஞ்சிருவாங்க, சரணாகதி அடைந்து விடுவார்கள். லா யதுபுல்லாஹு அலைஹிம் அபதா, அல்லாஹ் அவர்களை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான், அப்படி ஒரு கூட்டம் ஆயிடுவார்கள். யுக்தலு சுலுதுஹும், இன்னொரு மூன்றில் ஒரு பகு மக்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். அஃதலு ஷுஹதா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல சிறந்த ஷஹீதுகள் இவர்கள் தான். அந்த தீய சக்தியை எதிர்த்து கொல்லப்படுவார்கள். வயஃப்ததிஹு சுலுது, இன்னொரு மூன்றில் ஒரு பங்கு மக்கள் கடைசி வரைக்கும் நின்று போராடி அவங்க வெல்லுவாங்க. அவங்க தான் ஓங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க, கடைசி கட்டத்தில் என்ன செய்யும், அந்த மதீனாவிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு படையின் மூலமாக முஸ்லிம்களுடைய கை ஓங்கும். லா யஃப்ததினூன அபதா, அவங்க ஒரு காலத்திலையும் தோத்து போக மாட்டாங்க. அதே மாதிரி கஸ்தன்தீனியா, கஸ்தன்தீனியான்னா கான்ஸ்டான்டினோபிள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நகரம், அந்த நகரத்தையும் கூட முஸ்லிம்கள் போய் கைப்பற்றுவார்கள். இந்த நிலையில தான் என்ன செய்வாங்க, ஈசா நபி வந்து விட்டார்கள், சிரியாவுக்கு வந்து விட்டார்கள் செய்தி கிடைச்ச உடனே அந்த கஸ்தன்தினியாவில இருந்து புறப்பட்டு அவங்க ஈசா நபியோட என்ன செய்வார்கள், சேர்ந்து கொள்வார்கள். அப்ப தொழுகையுடைய நேரம் வரும். ஒரு நேரம் வந்தவுடனே ஈசா நபியை தொழுகைக்கு சொல்லுவாங்க, அவர் மாட்டேன்றுவாரு, நீங்களே இமாமா, உங்களுக்கு ஒருத்தர் தான் இமாமா இருக்க முடியும், நான் உங்களுக்கு தொழுகை நடத்த மாட்டேன்னு சொல்லிடுவாரு என்ற ஹதீஸ் எல்லாம் இதுல இந்த 5157வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி முஸ்லிம்ல 5233வது ஹதீஸ்ல இன்னொரு சம்பவம் வருகிறது. ஈசா நபி அல்லாஹ் அனுப்பின உடனே அவரை அந்த தஜ்ஜாலை அழிச்சிருவான். ஈசா நபி மௌத்தா போயிருவாங்க. ஈசா நபி மௌத்தா போன பிறகு உலகம் அழிகிறதுக்கு முதல்ல எத்தனை வருஷம் இருக்கும், அந்த வருஷம் மொத்த முந்தின ஹதீஸ்ல இல்ல. இந்த ஹதீஸ்ல சும்மா எம்கு சொன்னாது சபா சினீன், 7 ஆண்டுகள் மக்கள் என்ன செய்வாங்க, வசிப்பார்கள். ஈசான அந்த எல்லா நல்லடியார்களும் அழகான காத்து வரும்ல, ஜில் ஜில்னு காத்து எல்லாரும் மௌத்தா போன உடனே கெட்டவர்கள் இருப்பாங்க, அந்த கெட்டவர்கள் அப்படி நல்ல கெட்டவனா போகட்டும், முழுசா நாசமா போகட்டுங்கிற அளவுக்கு எல்லாம் விடுவான். 7 வருஷத்துல கம்ப்ளீட்டா டோட்டலா வீணா போயிருவாங்க. 7 வருஷ காலம் என்ன செய்வாங்க, அவங்க வாழ்வாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் தான் உலகத்தை அழிக்கிறது ஏற்படும், சூறு ஊதப்படும், உடனே அழிஞ்சு விடுவார்கள் என்று சொல்லி அந்த 5233வது ஹதீஸ்ல இருக்கு. இதெல்லாம் ஈசா நபி தஜ்ஜாலை எதிர்கொள்வதற்கும் அவங்க வந்த பிறகு யாஜூஜ் மௌஜூஜ் என்ற கூட்டம் அழிக்கப்படுவதற்கும் வர்றாங்க. என்னென்னலாம் செய்வாங்க என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சலீப், சிலுவைகளை உடை தருவார்கள். சிலுவையை உடைக்கணும், சிலுவை நம்மளும் உடைச்சு விடலாம், அதெல்லாம் அர்த்தம். சிலுவைங்கிறது ஒரு நம்பிக்கைக்கு அடையாளம். அதாவது சிலுவை இயேசுநாதரை கடவுள் ஆக்குறாங்க இல்லையா, என்னைய கடவுள்னு சொன்னீங்களா, நானே உடைக்கிறேன் பாரு, கடவுள் இல்ல நான் மனுஷன் தான் காட்டுறதுக்காக என்ன செய்வாரு, சிலுவைகளை உடை தெரிவார் அவரு. அதே மாதிரி எக்துல் ஹின்சீர, பன்றிகளை எல்லாம் கொல்லுவாரு. பன்றிகளை கொல்வாரு கருத்து என்னன்னு கேட்டா, பன்றி அவருக்கு ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு, பின்னாடி வந்தவர்கள் பன்றி ஹலாலாய் கொண்டார்கள்.
அவங்களுடைய முந்தைய வேதங்கள்ல ஆகமங்கள்ல பழைய பழைய ஏற்பாடெல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா பன்றி சாப்பிடுறது ஹராம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க, ஈசா நபிக்கு பிந்தி வந்த பவுல் என்பவர் நான் பன்றியை உங்களுக்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, யார் வேணாலும் சாப்பிடலான்னு. அதுக்காக என்ன செய்யறாங்க, அந்த கோவத்துல பன்றியை கம்ப்ளீட் எத்தனை திங்க இருந்ததுன்னு திம்ப பன்றியை இப்ப இல்லாம ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லி பன்றியெல்லாம் என்ன செய்வாரு, கொண்டு குவிப்பாரு. எலவுல் ஜிசியத்தை, ஜிசியாங்கிற வரியை நீக்கிடுவாரு. ஜிசியா எப்போ விதிப்போம், ஒரு முஸ்லீம் அரசாங்கம் முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் போதுதான் ஜிசியா வரும். இவர் வந்து எல்லாம் ஒன்னாயிருவாங்களே, எல்லாமே ஒரே ஒரே மாதிரி ஆயிரும்போது ஜிசியாவுக்கு வேலை இல்லை, ஜிசியாங்கிற வரியே இருக்காது. மாலு செல்வம் அப்படியே பொங்கி வழியுமா. அது நேரத்தில் மக்களுடைய ஆன்மீக நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஹத்தா தகுன சஜிதத்துல் வாஹிதத்து கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, ஒரே ஒரு சஜிதா செய்யறதுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி அது உலகத்துல உள்ளதை விட அவனுக்கு சிறப்பா தெரியுமா. இந்த உலகம் வேணுமா ஒரு சஜிதா செய்யான்னு கேட்டா சஜிதான் செய்வான். ஆன்மீக நிலை எப்படி இருக்கும், அது மக்களுடைய உள்ள தூய்மை உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை விடவும் தென்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 3448வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி அவங்க ஈசா நபி வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டா, ஒட்டகங்கள் இருக்குல்ல, ஒட்டகங்கள் எல்லாம் கேட்பாரற்று விடப்பட்டு விடும். குர்ஆன்ல இருக்கு, வயதில் இஷார் உத்திலத், சூழ் கொண்ட ஒட்டைகள் எல்லாம் கவனிப்பாரற்று விடப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒட்டகங்கிறது ஏறி போறதுக்கு சவாரி செய்யக்கூடிய வாகனம். வேற வேற வாகனங்கள்லாம் வந்துடுற காரணத்தினால அவர் காலத்தில் ஒட்டகத்தெல்லாம் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஒட்டகம்லாம் சும்மா நாய் மாதிரி தெருவில் விட்டுருவாங்க, அது தேவை இருக்காது, மனுஷனுக்கு தேவை இருக்காது, அந்த அளவுக்கு விடப்பட்டு விடும். அதே மாதிரி உள்ள ததகபண்ண ஷஹனா ஒத்த பாகுல் ஒத்த ஹாசுது, பொறாமை, பூசல், பகமை, காழ்ப்புணர்வு எல்லாமே நீங்க ஆன்மீக நிலையில் அவர் டெவலப் ஆயிருப்பாங்க. ஈசா நபி வாழுகிற காலத்துல அந்த மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ஆன்மீக பலம் கொண்டவர்களா இருப்பாங்க. கபடம், சூது, வாது, வஞ்சகம் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லிம்ல 221வது ஹதீஸ்ல இருக்கிறது. அபூதாவுதுல 3766வது ஹதீஸ்ல யஹ்லிகுல்லாஹு ஃபீ ஸமானிஹி அல் மில்லகுல்லஹா இல்லல் இஸ்லாம், அவருடைய காலத்துல இஸ்லாத்தை தவிர எல்லா மார்க்கங்களையும் எல்லாம் அழிச்சு விடுவான். அவர் வந்தவன ஒரு மார்க்கம் தான் இருக்கும், இஸ்லாம்ங்கிற மார்க்கம் மட்டும்தான் உலகத்துல இருக்கும். அதே மாதிரி ஈசா நபி 40 ஆண்டுகள் ஈசா நபி அவர்கள் வாழ்வார்கள். ஈசா நபி காலம் ரொம்ப தஜ்ஜால் காலத்தை விட பிறகு மரணிப்பார். போய் சல்லி அலைஹில் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் அவர்களுக்கு தொழுகை நடத்துவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக அபூதாவுதுல 3766வது ஹதீஸா இருக்கிறது. அப்படி வந்திருக்கிற நேரத்தில் நான் இந்த உம்மத்தை சேர்ந்தால் தான் காட்டுவதற்காக வேண்டி அவர் ஹஜ்ஜும் செய்வார். ஈசா நபி என்ன செய்வாரு, அவங்களுக்கு ஹஜ்ஜு கிடையாது. ஹஜ்ஜு யாருக்கு உண்டு, இப்ராஹிம் நபியில இருந்தா ஹஜ்ஜு ஆரம்பிக்குது, அந்த வழிமுறைகளுக்கு தான் வரும். இவர் இஸ்மாயிலுடைய பரம்பரையில் வந்தவங்களுக்கு தான் தொடர்ந்து ஹஜ்ஜு நடந்துகிட்டே இருக்கிறது. இஸ்ஹாக்குடைய இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாம் பைத்துல் முகத்தஸ் தான் புனிதமானதை தவிர காபத்துல்லா அவங்களுக்கு புனிதமானது ஆக்கப்படலை. தாவூத் நபி, சுலைமான் நபி அவங்க எல்லாம் எதை நோக்கி தொழுவாங்கன்னு கேட்டா பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுவாங்க, காபா நோக்கி தொழ மாட்டாங்க. அவர்களுக்கு புனிதமானதாக இருந்தது பைத்துல் முகத்தஸ். இவர் இந்த உம்மத்தில் ஒரு ஆளா வந்த காரணத்தினால இவர் என்ன செய்வாராம், ஈசா நபி அவர் அல்லது உம்ராவோ அல்லது ரெண்டுமோ சேர்த்து அவர் செய்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்னத் அஹ்மதுல 6974 7356வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவார்கள். இதுல இருந்து இந்த உம்மத்தில் இருப்பான்னு வழங்குது. இதுல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய சட்டத்தை தான் அவர் ஃபாலோ பண்ணுவாரே தவிர அவர் ஒரு நபியா வரமாட்டார். அவர் நபியா வந்தா பைத்துல் முகத்தஸுக்கு போகணும், அங்க போய் தான் அவருடைய கடமை நிறைவேற்றணும். அவர் என்ன செய்வாரு, இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம் என்னவோ அதை தான் அமல்படுத்துவாரே தவிர அவர் நபி என்ற முறையில் வஹியை பெற்று புது சட்டம் சொல்லக்கூடியவராக வரமாட்டார் என்பதை இதுல இருந்து விளங்கலாம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புகாரில 3449, கைபான்தும் இதா நஸல ஃபீக்கும் இப்னு மரியம், மரியமுடைய மகன் உங்களிடத்தில் இறங்கி வரும் பொழுது உங்கள் நிலை எப்படி இருக்கும், இமாமுக்கும் மின்கும், உங்களுடைய இமாம் உங்களை சேர்ந்தவராக இருப்பார். அந்த நிலையில் தான் ஈசா நபி வருவார்கள். உங்களுக்கு ஒரு இமாம் தனியா இருப்பாரு, அந்த கட்டத்தில் ஈசா நபி வருவார்கள் என்று சொல்றதுல இருந்து ஈசா நபி இமாமா வரமாட்டாங்க, அவங்க நமக்கு தலைமை தாங்க மாட்டாங்கன்னு விளங்குது. அதே நேரத்தில் இது தொழுகை இந்த விஷயத்துக்கு தான் தலைமை தாங்க மாட்டாரு, படை திரட்டி செல்வதற்கு என்ன செய்வார், அவர் தான் தளபதியா போவார். அவர் ஆட்சி தலைமையை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தவிர படை திரட்டி செல்வதற்கு அம்மக்கும்
உங்களுக்கு தலைமை தாங்கி அவர் செல்வார் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீம்ல 223வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப தலைமை தாங்க மாட்டார் என்ற ஒரு ஹதீஸ், தலைமை தாங்குவார்னு ஒரு ஹதீஸ், ரெண்டும் வருது. ரெண்டையும் வச்சுக்கிட்டு சில பேர் குழப்புவாங்க. குழம்ப தேவையில்லை. இந்த தலைமை தாங்குதல் என்பது தொழுகைக்கு இமாமா போறதுக்கு பாருங்க, அப்ப கூப்பிடுவாங்கல்ல, நீங்க தான் உங்களுக்கு தொழுகைக்கு நான் தொழுகைக்க மாட்டேன்றார், அந்த தலைமையை சொல்றாரு. படை திரட்டி போகும்போது அவர்கிட்ட விரட்டிட்டு போவார்னு வருது வேற ஹதீஸ்ல. அந்த தளபதியாக சென்று தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும். இப்படி கடைசி காலத்தில் ஈசா நபி அவர்கள் அந்த தஜ்ஜாலை ஒழிச்சு 40 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து முடித்து விடுவார்கள் என்பதுதான் ஈசா நபியுடைய வரலாற்று சுருக்கம். விளங்குதா? இந்த வாரத்தில் முடிக்கணுங்கிறதுக்கான வேகமா போயிருக்குது. அப்ப ஈசா நபியுடைய வரலாற்றை நம்ம நினைச்சிட்டோம், இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்கு தெரிந்து முடிச்சிட்டோம். அவங்க வந்தது, இறுதி காலத்தில் வரப்போறது, கடைசியா உலகம் அழியிறது வரைக்கும் முடிந்து விட்டது. அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யறது, நபிமார்கள் முடிந்து விட்டது, என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தான் இருக்குது, சொல்லல, ஏற்கனவே சொல்லி இருக்கனால சொல்லல. நபிகள் நாயகத்துடைய வரலாறு தான் சொல்லணும், சொல்றதா இருந்தா. வழங்குதா? குர்ஆன் வீரர் வச்சுக்கிறோம். இல்லை, அது இப்போ கொடுத்துட வேணாம். என்ன ஷேக் அப்துல்லாவுடைய திருப்பூரில் விவாதத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஆகிருக்கு. வழங்குதா? அநேகமாக அடுத்த மாதம் 27ஆம் தேதி விவாதம், 26, 27 விவாதம் திருப்பூரில் நடக்கிறது. அதனால அதில் சொன்னால் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் சொல்கிறதெல்லாம் அங்கே சொல்லட்டும். வழங்குதா? அதுக்கு பதில் சொல்லிக்கிறோம். அதுக்குள்ள ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த விவாதம் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஜமாத்துல் உலமா சபை சார்பாகவே அவர் கலந்து கொள்கிறார். ஜமாத்துல் உலமா சபையோட நம்ம தௌஹீத் ஜமாத்துக்கு என்ன இருக்கு, விவாதம் 4 தலைப்புகள் இருக்கு. அது அனைமா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் விளம்பரப்படுத்துவாங்க. அக்ரிமெண்ட்லாம் ஆயிடுச்சு, ஒப்பந்தம்லாம் ஆயிடுச்சு. அதனால அதுல வச்சுக்கிருவோம். அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு வருவோம். அவ்வளவுதான். சரி, வாரம் இந்த மறைகுறும்